விசுவாசமும் துணிகரமும். விசுவாசம் என்பது துணிகரத்தோடு தொடர்புடையது அல்ல. துணிகரம் விசுவாசத்திற்கு பதிலாக சாத்தானுடைய போலியாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது தேவ வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கீழ்ப்படிதலின் கனியை கொடுக்கும். துணிகரமும் வாக்குத்தத்தங்களை குறித்து உரிமை கொள்ளும், ஆனால் சாத்தானை போல பாவங்களை செய்வதற்கு சாக்குபோக்குகளை பயன்படுத்தும். விசுவாசம் நம் முதல் பெற்றோரை தேவ அன்பை நம்ப செய்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்திருக்கும். ஆனால் துணிகரம் அவருடைய பேரன்பு நம்மை நமது பாவ தண்டனையிலிருந்து காக்கும் என்று எண்ண செய்து அவருடைய கட்டளைகளை மீறும்படி செய்தது. இரக்கமுள்ள தேவன் அருளும் நிபந்தனைகளுக்கு இணங்காமல் விசுவாசம் ஒருபோதும் புண்ணியங்களுக்காக உரிமை பாராட்ட முடியாது. மெய்யான விசுவாசம் வேத வாக்கியங்களின் வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். விசுவாசம் உள்ளவன் மட்டுமே துணிகரத்துக்கு விலகி பாதுகாப்புடன் இருப்பான். நமது சத்துரு துணிகரத்தை விசுவாசம் என்று சொல்லி நமது ஆதி பெற்றோராகிய ஆதாம் முதல் இன்று வரை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்ணியில் நாமும் விழாமல் இருக்க நம்மிடம் காணப்படுவது விசுவாசமா துணிகரமா?